Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஸோ சாப்டர் 1ல் ஈகோசிஸ்டம் பற்றி நம்ம ஈகாலஜி அப்படிங்கிற விஷயம், அதுக்குள்ளே ஈகோசிஸ்டம் அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் சாப்டர் 1ல். இப்போ சாப்டர் 2க்கு போக போகிறோம். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணும், என்விரான்மெண்ட் கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பும் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் தான் கொடுப்பேன். அண்ட் ஸோ இது இல்லாமல் என்விரான்மெண்ட் மட்டும் இல்லாமல் பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு சொல்லி சப்ஜெக்ட்ஸை ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாக பிரித்து எடுத்துகிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லா கோர்ஸுமே இந்த மாதிரி புக்கில் ரீட் பண்ணி வேர்ட் பை வேர்ட் டீகோட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ எல்லா கோர்ஸ்க்குமே ஒரே நேரத்தில் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயும் பே பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கீழே மெசேஜ் பண்ணி கேளுங்க. இது இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் டெமோ வீடியோஸ் போட்டிருக்கேன். கீழே கொஞ்சம் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் டெமோ வீடியோஸ் இருக்கும். ஸோ லைனாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கோர்சஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஈகோசிஸ்டம். ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் இஸ் ப்ராட்னு சொல்லியிருக்காங்க. வாஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் டைனமிக் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும், இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் கேன் பி ஸ்டடிட் அண்டர் த 3 Hன்னு சொல்கிறாங்க. ஒன்று எனர்ஜி ஃப்ளோ, இன்னொன்று நியூட்ரியன்ட் சைக்கிளிங், அப்புறம் இன்னொன்று ஈகாலஜிக்கல் சக்சஷன் ஆர் ஈகோசிஸ்டம் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 3 Hs தட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அண்டர் ஈகோசிஸ்டம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஈகோசிஸ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனர்ஜி ஃப்ளோவை பற்றி பார்த்துருவோம். ஸோ எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி இஸ் அ பேசிக் ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு காரணம் எனர்ஜி தான். ஸோ எனர்ஜி இல்லாமல் நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது. நம்மளுக்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன், அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் எனர்ஜி இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர் டு டாப் கன்சியூமர்ஸ் இஸ் கால்ட் அஸ் எனர்ஜி ஃப்ளோ விச் இஸ் யூனிடைரெக்ஷனல். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடியூசர் இப்போ பிளான்ஸ்லேருந்து மேலே லைன் வரைக்கும் டாப் கன்சியூமர் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ பிளான்ட்லேருந்து கிராஸ் ஹாப்பர்லேருந்து ஸ்னேக், ஸ்டேக்லேருந்து உல்ஃப், அப்புறம் உல்ஃப்லேருந்து லயன், இந்த மாதிரி எனர்ஜி ஃப்ளோ யூனி டைரெக்ஷனில் ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்குங்கிறாங்க. And the study of trophic level interaction in an ecosystem gives an idea about the energy flow through the ecosystem. ஸோ இந்த மாதிரி ட்ராஃபிக் லெவல், நம்ம ஒரு ட்ராஃபிக் லெவல், இப்போ பிளான்ட்டுங்கிறது ஒரு ட்ராஃபிக் லெவல், இது அடுத்த ட்ராஃபிக் லெவல், இந்த மாதிரி படிக்கும்போது எனர்ஜி ஃப்ளோ ஈஸியாக நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல் இன்டராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ட்ராஃபிக் லெவலாக பார்க்க போகிறோம். ஸோ ட்ராஃபிக் லெவல் இன்டராக்ஷன் டீல்ஸ் வித் ஹவு த மெம்பர்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் ஆர் கனெக்டட் பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷனல் நீட்ஸ். ஸோ நியூட்ரிஷனல் நீட்ஸை பொறுத்து இந்த ட்ராஃபிக் லெவலுக்குள்ளே இவங்க வருவாங்க, இல்லைனா அடுத்த ட்ராஃபிக் லெவலுக்குள்ளே இவங்க போவாங்க. ஸோ நம்ம பார்ப்போம். இப்போ ட்ராஃபிக் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃப்ஸ்னு இருக்குது. ஆட்டோட்ராஃப்ஸ்னால் க்ரீன் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிரோட்ராஃப்ஸ்னால் ஹெர்பிவோர், தட் இஸ் இந்த ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் மேலே ஃபீட் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டும் ஹெட்ரோட்ராஃப்ஸ் தான் கார்னிவோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க செகண்டரி கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரைமரி கன்சியூமர்ஸ், நெக்ஸ்ட் செகண்டரி கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட் ஹெட்ரோட்ராஃப்ஸ் தான், இவங்க கார்னிவோர் பட் டெர்ஷரி கன்சியூமர். நெக்ஸ்ட்டும் ஹெட்ரோட்ராஃப்ஸ் தான் பட் டாப் கார்னிவோர், குவாட்டர்னரி கன்சியூமர். ஸோ டாப் கார்னிவோர் தான் லயன் வரும். ஸோ இந்த நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ க்ரீன் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் கிராஸ் ஹாப்பர், இப்போ கிராஸ் ஹாப்பர்லேருந்து லைனாக ஸ்னேக், ஸ்னேக்லேருந்து உல்ஃப்லேருந்து லைன், அந்த மாதிரி தான் போகும். ஸோ எனர்ஜி ஃப்ளோஸ் த்ரூ த ட்ராஃபிக் லெவல்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு சப்சிக்வெண்ட் ட்ராஃபிக் லெவல்ஸ் எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். த எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் லோவர் ப்ரொடியூசர்லேருந்து ஹையர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி லோலேருந்து ஹைக்கு தான் போகும். ஐ மீன் பிளான்ட்ஸ்லேருந்து மேலே லைன் வரைக்கும் போகும். And herbivore, carnivore, etc. So it never flows in the reverse direction. அதனால தான் இது யூனி டைரெக்ஷனில் சொல்கிறாங்க. ஸோ லயன்லேருந்து கீழே பிளான்ட்ஸ்க்கு எனர்ஜி வரவே வராது, பிளான்ட்ஸ்லேருந்து லைனுக்கு தான் போகும். ஸோ அதனால தான் இட் இஸ் யூனி டைரெக்ஷனல், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வராதுங்கிறாங்க. தட் இஸ் ஃப்ரம் கார்னிவோர் டு ஹெர்பிவோர் வராது. ஸோ தேர் இஸ் அ லாஸ் ஆஃப் சம் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் அன் அன்யூசபிள் ஹீட். இப்போ எப்போவுமே பிளான்ட்ஸ்லேருந்து இந்த லைனுக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் போது சில எனர்ஜி லாஸ் ஆகும். சம் லாஸ் ஆஃப் எனர்ஜி நீங்கள் பார்ப்பீங்க. அது அன்யூசபிள் ஹீட் மூலிமா வெளியே போகுது at each trophic level. So the energy level decreases from first trophic level upwards. So first trophic level plants நிறைய எனர்ஜி இருக்கும், மேலே போகும்போது லைனுக்கு கம்மி எனர்ஜி தான் போகும். ஸோ இதுதான் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்பாங்க. ஸோ ஆஸ் a result there are usually 4 or 5 trophic levels and seldom more than 6, as beyond that very little energy is left up to support any organism. ஸோ ஒரு ட்ராஃபிக் லெவல்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 5 ட்ராஃபிக் லெவல்ஸ் வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போச்சுன்னா எனர்ஜி ரொம்ப கம்மியாயிரும். அதனால தான் அதுக்கு மேலே ட்ராஃபிக் லெவல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராஃபிக் லெவல்ஸ் ஆர் நம்பர்ட் அக்கார்டிங் டு த ஸ்டெப்ஸ் அண்ட் ஆர்கானிசம் இஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஆர் எனர்ஜி. சொன்னேன்னா
ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ட்ராஃபிக் லெவலில் ப்ரொடியூசர், செகண்ட் தேர்டு லைன். ஸோ லைன் வந்து 5th இருக்கும். ஸோ ப்ரொடியூசர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராஃபிக் லெவல் இன்டராக்ஷன் வந்து 3 கான்செப்ட்ஸில் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ட்ராஃபிக் லெவலில் இருக்கிற இன்னொரு ஆர்கானிசமுக்கும் நடுவில் இருக்கிற இன்டராக்ஷன் வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெப், அப்புறம் ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த ஃபுட் செயின். இப்போ ஃபுட் செயின் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்கானிசம்ஸ் இந்த ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டம்னா என்னென்னு நம்ம பார்த்தோம். அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் த்ரூ ஃபீடிங் மெக்கானிசம். ஸோ ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் மேலே எப்படி டிபெண்ட்டாக இருக்குன்னா ஃபீடிங் மெக்கானிசம் ஆர் ட்ராஃபிக் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆர்கானிசம் பிகம்ஸ் ஃபுட் ஃபார் அதர்னு உங்களுக்கே தெரியும். சீக்வென்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் ஃபீட் ஆன் ஒன் another ஃபார்ம் த ஃபுட் செயின். இப்போ நான் சொன்ன மாதிரி கிராஸை வந்து கிராஸ் ஹாப்பர் தின்னும், கிராஸ் ஹாப்பரை வந்துட்டு ஸ்னேக்ஸ் வந்து சாப்பிடும், ஸ்னேக்ஸை வுல்ஸ் வந்து லைன்னு சொன்னேன். ஸோ இது இட்ஸ் அ ஃபுட் செயின். ஸோ ஃபுட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபுட் செயின் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரொடியூசர் அண்ட் எண்ட்ஸ் வித் கார்னிவோர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து த சீக்வன்ஸ் ஆஃப் ஈட்டன் அண்ட் பீயிங் ஈட்டன் ப்ரொடியூசஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி அண்ட் இட் இஸ் நோட் அஸ் ஃபுட் செயின். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜியை ஃபுட் செயின்னு சொல்கிறாங்க. த பிளான்ட் கன்வெர்ட் சோலார் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா சன்லைட்டை வச்சு பிளான்ட்ஸ் வந்து ஃபுட் தயாரிக்கும். சரிங்களா? ஸோ கெமிக்கல் எனர்ஜியை வந்து மாற்றிடும் சன்லைட் எனர்ஜியை. ஸ்மால் ஹெர்பிவோர் கன்சியூம் த பிளான்ட் மேட்டர் அண்ட் கன்வெர்ட் தெம் இன்ட்டு அனிமல் மேட்டர். ஸோ உங்களுக்கே தெரியும், குட்டி குட்டி ஸ்மால் ஹெர்பிவோர்ஸ் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் வந்து லைக் இந்த பிளான்ட் மேட்டருக்கு வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் மேட்டராக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ தீஸ் ஹெர்பிவோர்ஸ் ஆர் ஈட்டன் பை லார்ஜ் கார்னிவோர். ஸோ இதை வந்து லார்ஜ் கார்னிவோர் சாப்பிடுது. ஸோ ஃபுட் செயின்லேயே டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் இருக்குது. 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் வந்து கீழே சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கிரேசிங் ஃபுட் செயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரேசிங் ஃபுட் செயின் அண்ட் செகண்ட் ஒன் வந்து டெட்ரியஸ் ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேசிங் ஃபுட் செயின் நம்ம பார்த்துரும். ஸோ த கன்சியூமர்ஸ் which start the food chain utilizing the plant or plant matter as a food. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா the consumers சாப்பிட போகிறது which start the food chain utilizing the plant or plant part as a food constitute the grazing food chain. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு கிராஸ் ஹாப்பர் தான் போய் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டார்டர். கிரேசிங் ஃபுட் செயினுக்கு வந்து ஸ்டார்டர். த ஃபுட் செயின் பிகின்ஸ் ஃப்ரம் க்ரீன் பிளான்ட்ஸ் அட் த பேஸ் அட் த ப்ரைமரி கன்சியூமர் இஸ் த ஹெர்பிவோர். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் ஹாப்பர் தான் இங்கே ப்ரைமரி கன்சியூமர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிரேசிங் ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன் டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் கிராஸ் இஸ் ஈட்டன் அப் பை கேட்டர்பில்லர். ஸோ இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் கிராஸ் இருக்கும், கிராஸை வந்து கேட்டர்பில்லர் சாப்பிடும், அதை வந்து ஒரு லிசர்ட் சாப்பிடும், லிசர்ட் வந்து ஸ்னேக் சாப்பிடும். ஸோ இது ஒரு டெரெஸ்ட்ரியல் ஃபுட் செயின். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ அது வந்து ஜூ பிளாங்க்டன் சாப்பிடும், அதை வந்து ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும். ஃபிஷ்ஷஸை வந்து அண்ட் ஈட்டன் பை பெலிகன்ஸ் வந்து சாப்பிடும். பெரிய பெரிய அந்த ஸ்வான்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஃபைட்டோ பிளாங்க்டன், அதுக்கப்புறம் ஜூ பிளாங்க்டன் வந்து ஃபிஷ் சாப்பிடும், ஃபிஷ்ஷை வந்து பெலிகன் சாப்பிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுட் செயின் வந்து அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து டெட்ரியஸ் ஃபுட் செயின் நீங்கள் வந்துட்டிங்கன்னா டெட்ரியஸ்னால் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்லேருந்து. ஸோ அங்கே எப்படி ப்ரொடியூசர்லேருந்து பிளான்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே டெட் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பிளான்ட் பாடிஸ் consumed by the microorganism and then to detritus feeding organism called detrivore or decomposes to other predators. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான்ட் வந்து இறந்து போயிடுச்சு, அப்படி ஒரு அனிமல் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு டீகம்போசர், ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறையா வந்து ஃபீட் பண்ணும். ஸோ அதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டர் குப்பை இருக்கும், குப்பை வந்து earthworms கீழே வந்து இருக்கும். earthworms வந்து சிக்கன்ஸ் சாப்பிடும், சிக்கன்ஸை வந்து ஹாக் சாப்பிடும். ஸோ பெரிய ஒரு ஈகிள் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டெட்ரியஸ் ஃபுட் செயின். ஸோ லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் தீஸ் 2 ஃபுட் செயின்ஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஆர் த ஃபர்ஸ்ட் லெவல் கன்சியூமர்ஸ். ஸோ இந்த கிரேசிங் ஃபுட் செயின் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் லிவிங் பிளான்ட். ஸோ கிரேசிங்கில் லிவிங் பிளான்ட், டெட்ரியஸில் வந்து டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் தான். ஸோ த 2 ஃபுட் செயின்ஸ் ஆர் லிங்க்டு. 2 ஃபுட் செயினுமே வந்து லிங்க் ஆகிருக்கு. த இனிஷியல் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் டெட்ரியஸ் ஃபுட் செயின் இஸ் த வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் த கிரேசிங் ஃபுட் செயின். ஸோ டெட்ரியஸ்க்கும் வந்து கிரேசிங் ஃபுட் செயின் இல்லாமல் நடக்காது. ஏன்னா கிரேசிங் ஃபுட் செயினில் ஏதாவது ஒன்று இறந்து போனால் தான் லிட்டர் ஆகும் அது. ஸோ ரெண்டுமே கனெக்டட்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃபுட் வெப். ஃபுட் வெப் பார்த்தீங்கன்னா a food chain represents only one part of food or energy flow through an ecosystem and implies a simple isolated relationship which seldom occurs in the ecosystem. ஸோ ஃபுட் செயின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயின் மட்டும் தான் சொல்லுது. பட் ஃபுட் வெப் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். an ecosystem may consist of several interrelated food chain. அங்கே வந்து ஐசோலேட்டடாக ஒரே ஒரு ஃபுட் செயின் தான் காட்டுது. பட் ஃபுட் செயின் அப்படி இருக்காது, இன்டர்ரிலேட்டடாக இருக்கும். மோர் டிப்பிக்கலி த சேம் ஃபுட் ரிசோர்ஸ் இஸ் பார்ட்
of food more than one chain. ஸோ இந்த கிராஸ் ஹாப்பர் மட்டும்தான் போய் பிளான்ட்டை சாப்பிடும்னு அவசியம் இல்லை. ஸோ பிளான்ட்ஸை வந்து நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா டீர் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட் செயின் வந்து மாறிட்டே இருக்கும், எஸ்பெஷலி இந்த ரிசோர்ஸ் அட் த லோவர் ட்ராஃபிக் லெவலில் வந்து. ஸோ அ ஃபுட் வெப் illustrates all possible transfers of energy and nutrition among the organism in an ecosystem, whereas a food chain traces only one pathway of the ஃபுட். ஸோ ஃபுட் செயினில் வந்து ஒரு பாத்வே தான் நீங்கள் பார்க்க முடியுங்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஃபுட் வெப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கிராஸ் இருக்குன்னா கிராஸை வந்துட்டு ரேபிட்டும் சாப்பிடும், கிராஸ் ஹாப்பரும் சாப்பிடும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ கிராஸ் ஹாப்பரை லிசர்ட் சாப்பிடும், லிசர்டு வந்து ஹாக் சாப்பிடும். பட் ஹாக் வந்து ரேபிட்டையும் சாப்பிடும், ஹாக் வந்து ஸ்னேக்கும் சாப்பிடும். ஸ்னேக் வந்து லைக் இட் ஈட் த மவுஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது கிராஸில் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்டட் ஃபுட் செயின்ஸ் தான் வந்து ஃபுட் வெப்பை கான்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இஃப் எனி ஆஃப் த இன்டர்மீடியட் ஃபுட் செயின் இஸ் ரிமூவ், இப்போ வந்து நடுவில் இந்த ஃபுட் செயினை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேபிட் அப்படிங்கிற ஃபுட் செயின் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறீங்க இந்த இடத்துல, அப்போ முழு இந்த சிஸ்டமே பாதிக்கப்படும். சரிங்களா? த சக்சீடிங் லிங்க்ஸ் ஆஃப் த செயின் வில் பி அஃபெக்டட் லார்ஜ்லி. ஸோ த ஃபுட் வெப் ப்ரொவைட்ஸ் மோர் தென் ஒன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஃபுட் டு மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம் அண்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் தேர்ஃபோர் இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் சர்வைவல் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஃபுட் வெப். ஃபார் எக்ஸாம்பிள், grasses may serve food for rabbit or grasses, grasshopper or cow or goat. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கிராஸ் வந்து it serves as a food. Similarly, a herbivore may be food source for many carnivore speciesக்கு ஒரு herbivore, rabbit வந்து யார் வேணாலும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆல்சோ ஃபுட் அவைலபிலிட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஃபுட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் மே ஷிஃப்ட் சீசனலி. ஸோ சீசன் வந்து ஃபுட் வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ வி ஈட் வாட்டர்மெலன் வந்து சம்மரில் அண்ட் பீச்சஸ் வந்து விண்டரில் சாப்பிடுவோம். தஸ் தேர் ஆர் இன்டர்கனெக்டட் நெட்ஒர்க்ஸ் ஆஃப் ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் தட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபுட் வெப். ஸோ ஃபுட் வெப்லையும் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் மாறும், காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈக்காலஜிக்கல் பிரமிட்ஸ்க்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் செயின் ஃபுட் வெப் முடிச்சிட்டோம். இப்போ பிரமிட். The steps of trophic level expressed in a diagrammatic way are referred as ecological pyramid. இப்போ நம்ம வந்து ஒரு லைனில் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட் வெப் பார்த்தோம். பட் இந்த மாதிரி பிரமிடை வச்சு பார்க்குறது தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ecological pyramid. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the food producers form the base of the pyramid and the top carnivore forms the tip. ஸோ கீழே வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கும், மேலே வந்து டாப் கார்னிவர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிரமிட். ஸோ அதர் கன்சியூமர் ட்ராஃபிக் லெவல்ஸ் ஆர் இன் த பிட்வீன். ஸோ நடுவில் இருக்கிற ட்ராஃபிக்ஸில் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ நடுவில் இருப்பாங்கங்கிறாங்க. ஸோ த pyramid consists of a number of horizontal bars depicting specific trophic levels which are arranged sequentially from primary producer level through herbivore, carnivore onwards. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க திருப்பியும். The length of each bar represents the total number of individuals at each trophic level in an ecosystem. ஸோ கீழே வந்து பார் பெருசாக இருக்கும், மேலே போகும்போது குட்டி குட்டியாகும். ஸோ அது வந்து லெவல் எவ்வளோ ஆர்கானிசம் இப்போ நிறையா வந்து பாப்புலேஷன் இருக்குன்னா அது கீழே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனில் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் பாப்புலேஷன், ஸோ அது மேலே வரும். ஸோ the number of biomass and energy of organisms gradually decreases with each step. ஸோ பயோமாஸ் கீழே இருக்கிறது அண்ட் எனர்ஜி வந்து கிராஜுவலாக மேலே போக கம்மியாகும்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டெப்புக்கும். அண்ட் ஃப்ரம் த ப்ரொடியூசர் லெவல் டு த கன்சியூமர் லெவல் அண்ட் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் assumes a pyramid shape. ஸோ அதனால தான் வந்து இந்த எனர்ஜி லெவலும் வந்து குறையும், கீழே எனர்ஜி அதிகமாக இருக்கும், மேலே போக கம்மியாகும். அதனால தான் இந்த pyramid shape வந்துருக்குங்கிறாங்க. பிரமிட்ஸ்லேயே வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து pyramid of number, pyramid of biomass, pyramid of energy. சரிங்களா? ஆர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ pyramid of numbersங்கிறது எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ it deals with the relationship between the number of primary producers and consumers of different level. It is a graphic representation of total number of individuals of different species. ஸோ ஒரு ஸ்பீஷீஸும் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த லெவலில் பிலாங்கிங் டு ஈச் ட்ராஃபிக் லெவல் இன் ecosystem. Depending upon the size and biomass, the pyramid of numbers may not always be upright and may even be completely inverted. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் அப்பான் த சைஸை பொறுத்து அண்ட் பயோமாஸை பொறுத்து pyramid of numbers வந்து எப்பவுமே வந்து அப்ரைட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு இன்வெர்ட்டடாகவும் இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இன்வெர்ட்டடாகவும் வந்து we have pyramid of numbers. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, pyramid of numbers வந்து மேலே டாப் அப்ரைட் மட்டும் இருக்குன்னு அவசியம் இல்லை, இன்வெர்ட்டடாகவும் இருக்கும். ஸோ அப்ரைட் இருக்கிறது, ஸோ இப்படி இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் திஸ் pyramid the number of individuals is decreased from lower level to higher trophic level. ஸோ இங்கேருந்து மேலே போக நம்ம லயன் பார்த்தோம் இல்லை, கீழே வந்து கிராஸ்லேருந்து மேலே லயன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகும். ஸோ திஸ் டைப் ஆஃப் pyramid கேன் பி சீன் இன் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டமில். இந்த மாதிரி ஸோ கீழே கிராஸ் இருக்கும், அப்புறம் கிராஸ் ஆப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈகோசிஸ்டமில் நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ரைட். இங்கே பாருங்கள், கீழே வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கிராஸ் ஆப்பர்ஸ் இருக்கும், அப்புறம் மைஸ் இருக்கும், ஸ்னேக் இருக்கும், மேலே பீகாக் இருக்கும். ஸோ பீகாக் வந்து இது கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவாக.
ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டியர் இருக்கும், அப்புறம் வந்து பிளாங்க்டன்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபிஷ் இருக்கும், அதுக்கப்புறம் லார்ஜர் ஷார்க்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மேலே வந்து பெலிகன்ஸ் இருக்கும். ஸோ ஷார்க்ஸில் பிகர் ஃபிஷ்ஷஸ் இருக்கும், அப்புறம் பெலிகன்ஸ் இருக்கும். ஸோ த கிராஸஸ் ஆக்கிபை த லோவஸ்ட் ட்ராபிக் லெவல். பேஸில் வந்து கிராஸஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் தேர் அபண்டன்ஸ் நிறைய இருக்கிறனால. த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ராபிக் லெவல் இஸ் பிரைமரி கன்சியூமர். ஸோ கிராஸ் ஆப்பர் இருக்கும் அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் த இண்டிவிஜுவல் நம்பர் ஆஃப் கிராஸ் ஆப்பர் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் த கிராஸை விட கிராஸ் ஆப்பர் கம்மியாக இருக்கும். த நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் இஸ் பிரைமரி கார்னிவர். ஸோ ரேட் தான் வந்து அதுக்கப்புறம் மேலே இருக்கும், கிராஸ் ஆப்பருக்கு மேலே. த நம்பர் ஆஃப் ரேட்ஸ் ஆர் லெஸ் தேன் த கிராஸ் ஆப்பரை விட ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் பிகாஸ் வந்து தே ஃபீட் ஆன் த கிராஸ் ஆப்பர். த நெக்ஸ்ட் ஹையர் ட்ராஃபிக் லெவல் வந்து செகண்டரி கார்னிவர்னு சொல்லுவாங்க, அதான் ஸ்னேக்ஸ். ஸோ ஸ்னேக்ஸ் வந்து ரேட்டை ஃபீட் பண்ணும். ஸோ ஸ்னேக்ஸ் வந்து ரேட்டை விட வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டாப் கார்னிவர் வந்து ஹாக் வந்து ஸ்னேக்கை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ வித் ஈச் ஹையர் ட்ராஃபிக் லெவல் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் டிக்ரீசஸ். ஸோ மேலே போனீங்கன்னா வந்து ட்ராஃபிக் லெவல் போக போக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ்லேயே இன்வெர்ட்டட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு மரம் இருக்கும். ஸோ மரத்துக்கு மேலே வந்து பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ பேர்ட்ஸ் வந்து ஹெர்பிவோர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பேர்ட்ஸில் வந்து நிறைய பேரசைட்ஸ் இருக்கும். ஸோ பேரசைட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேரசைட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து இன்வெர்ட்டட். ஸோ இதை பொறுத்து தான் வந்து இன்வெர்ட்டடும் இருக்கும். ஸோ இந்த பிரமிட் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் லோவர் லெவல் டு ஹையர் ட்ராஃபிக் லெவல். ஸோ ஹையர் ட்ராஃபிக் லெவல் போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ ஆனால் அப்படி அதுக்கு பார்த்தது வந்து அப்ரைட் இருந்தது, அதுவே இதுக்கு ஆப்போசிட். A mountain forest would have a smaller number of large producers. For example, few big trees தான் வந்து பெரிய ட்ரீஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக மேலே போக எல்லாம் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பயோமாஸில் வந்து இன் ஆர்டர் டு ஓவர்கம் த ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ், the pyramid of biomass is used. ஸோ சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது அந்த நம்பர்ஸில், ஆனால் pyramid of biomass யூஸ் பண்ணுறாங்க. In this approach, individual in each trophic level are weighed instead of being counted. ஸோ வெய் பண்ணுறாங்க, அதோட வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. This gives us a pyramid of biomass, that is the total dry weight of all organism at each trophic level at a particular time. ஸோ ஒரு ஆர்கானிசமோட ட்ரை வெயிட் வந்து எடுக்கிறாங்க, அதான் பயோமாஸ். Pyramid of biomass is usually determined by collecting all organism occupying each trophic level. ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸில் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆல் ஆர்கானிசம் எந்தெந்த ட்ராஃபிக் லெவலில் இருக்கோ செப்பரேட்டாக அதை வந்து எடுத்து அண்ட் அதோட ட்ரை வெயிட்டை மெஷர் பண்ணுவாங்க. இப்போ 2 ஆர்கானிசம் இருக்குன்னா இதோட செப்பரேட்டாக எடுத்து அதோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஓவர்கம்ஸ் த சைஸ் டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் அட் அ ட்ராஃபிக் லெவல் ஆஃப் வெயிட். ஸோ சைஸ் ப்ராப்ளம் வந்து வராது, ஏன்னா ஒரு ட்ராஃபிக் லெவலையும் வந்து அதோட வெயிட்டேஜை வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பயோமாஸை வந்து கிராம்ஸ் per மீட்டர் ஸ்கொயரில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்வர்டு பிரமிட்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பயோமாஸில் வந்து வி ஹேவ் அப்வர்டு மட்டும்தான். ஸோ கீழே வந்து கிராஸ் இருக்கும். ஸோ கிராஸை வந்து ஃபீட் பண்ணுறது வந்து இந்த ஹெர்பிவோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டீர் இருக்குது, அதோட ட்ரை வெயிட், ரேபிட் இருக்குது, அதோட ட்ரை வெயிட். ஸோ டோட்டல் வெயிட்டேஜ் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி கார்னிவோரில் வந்து வூல்ஸ் இருக்கும், அதோட டோட்டல் ட்ரை வெயிட். நெக்ஸ்ட் வந்து டாப் கார்னிவோரில் வந்து வி ஹேவ் லயன். ஸோ அதோட ட்ரை வெயிட் எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி வந்து வெயிட்டேஜ் வழியாக வந்து எடுக்கிறது தான் வந்து பயோமாஸ். So for most ecosystem on land, the pyramid of biomass has a large base of primary producers, the smaller trophic level preached on top. So in the upward level தான் இருக்குங்கிறாங்க. The biomass of producers, autotrophs, it is maximum. So கீழே வந்து producers தான் maximum. The biomass of next trophic level, that is primary consumers, lesser than the producer. So grass விட கம்மியாக தான் இருக்கும். The biomass of next higher trophic level is lesser than the secondary consumer. So அப்படி மேலே போக biomass குறைஞ்சிட்டே போகும். நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் பிரமிட் இருக்குது. ஸோ பயோமாஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்ரைட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்ரைட்டுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்வெர்டட் பிரமிடும் இருக்குது. ஸோ இதில்னால நம்ம வச்சுக்கோங்க, நம்பர்ஸ்க்கும் வந்து அப்ரைட் இன்வெர்டட் இருக்குது, பயோமாஸ்க்கும் அப்ரைட் இன்வெர்டட் இருக்குது. ஸோ இன் கான்ட்ராஸ்ட் இன் மெனி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் மே அசியூம் அண்ட் இன்வெர்டட் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ட்ரை வெயிட் எடுக்கும் போது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வேரியஸ் லெவல்ஸ் எடுத்திங்கன்னா அதோட ட்ரை வெயிட். நெக்ஸ்ட் வந்து பிக்கர் ஃபிஷ்ஷஸ் வந்து எடுத்திங்கன்னா அதோட ட்ரை வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து calculate பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் பிகாஸ் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் டைனி பிளாங்க்டன்ஸ், குட்டியாக தான் இருக்கும், தட் க்ரோ அண்ட் ரீப்ரொடியூஸ் ரேப்பிட்லி. ஸோ ஹியர் த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஹஸ் அ ஸ்மால் பேஸ் with the consumer biomass at any instant actually exceeding the producer biomass and the pyramid assumes the inverted shape. ஸோ மேலே போக பயோமாஸ் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால் இன்வெர்டட் ஷேப் வந்துடுது. நெக்ஸ்ட் பிரமிட் ஆஃப் எனர்ஜி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன எனர்ஜி ஆல்வேஸ் யூனி டைரக்ஷன் தான். ஸோ அதனால் இதுக்கு வந்து ரெண்டுலாம் கிடையாது, அப்ரைட் ஒன்று மட்டும் தான் இருக்குது. டு கம்பேர் த ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் இன் அன் ஈகோசிஸ்டம் அண்ட் எனர்ஜி பிரமிட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள்ங்கிறாங்க. மோஸ்ட் சூட்டபிளான விஷயம் வந்து எனர்ஜி பிரமிட் தான். அண்ட் எனர்ஜி பிரமிட் ரெஃப்ளெக்ட்ஸ் த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ
ஹீட்டை வச்சு தான். ஸோ ஹீட் எனர்ஜி லெவல் வந்து லாஸ் ஆகும்னு பார்த்தோன்னா ஹீட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். வித் கன்வர்ஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி அட் ஈச் ட்ராஃபிக் லெவல் வித் லாஸ் ஆஃப் எனர்ஜி பீயிங் டெபிக்டட் அட் ஈச் ட்ரான்ஸ்ஃபர் டு another ட்ராஃபிக் லெவல். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துரும். ஹென்ஸ் த pyramid is always upward. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் pyramid of energy வந்து it's always upward with each energy base at the bottom. So let us explain this with an example வச்சு explain பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. And suppose an ecosystem receives 1000 calories of light energy in a day. ஸோ இவ்வளோ கேலரிஸ் லைட் எனர்ஜி கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் நாட் அப்சர்வ். ஸோ இவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியாது. சம் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் இன் டு ஸ்பேஸ். சில லைட் வந்து வெளியில் போயிடுது ஸ்பேஸை விட்டு, எர்த்தை விட்டு வெளியில் போயிடுது. ஆஃப் த எனர்ஜி அப்சார்ப்ட் ஒன்லி அ ஸ்மால் போர்ஷன் இஸ் utilized by green plants. So green plants கொஞ்சம் எனர்ஜி தான் எடுத்துக்குது, out of which the plant uses up some for respiration and of the 1000 calories therefore only 100 calories are stored as energy rich material. So 1000 கேலரிஸில் 100 கேலரிஸ் மட்டும் தான் வந்து ஸ்டோர் பண்ணுது எனர்ஜியை. ஸோ இப்படி தான் வந்து எனர்ஜி கொஞ்சம் தான் எடுத்துக்குது, என்ன தான் வந்து நிறையா இருந்தாலும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா pollutants of the trophic level. ஸோ ஒரு trophic level we have pollutants. ஸோ pollutants especially non-degradable ones move through the various trophic levels in an ecosystem. ஸோ ஒரு ecosystem எடுத்திங்கன்னா கீழேருந்து மேலே அப்படி போய்கிட்டே இருக்கும். non-degradable pollutants means materials which cannot be metabolized by the living organisms. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து பொல்யூட்டன்ஸை வந்து அது அரிச்சு சாப்பிடும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த non-degradable pollutants வந்து அரிக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா chlorinated hydrocarbons. And next we are concerned about these phenomena because together they enable even small concentration of chemicals in the environment to find their way into organisms in which is high enough dosages to cause problems. ஸோ ஒரு சின்ன கெமிக்கலாக இருந்தாலும் அது கடைசியில் வந்து ஹை டோசேஜ்க்கு லீட் ஆயிரும். ஸோ இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த பொல்யூட்டன்ஸ் தான் வந்து 2 ப்ராசஸில் வந்து அக்யூமுலேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராவல் ஆகிறது வந்து ஃபஸ்ட் வந்து பயோ அக்யூமுலேஷன், இன்னொன்று வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, பயோ அக்யூமுலேஷன்னா என்ன, பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பயோ அக்யூமுலேஷன். இட் ரெஃபர்ஸ் டு ஹவு பொல்யூட்டன்ஸ் என்டர் த ஃபுட் செயின். இப்போ ஃபுட் செயின் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் செயினில் எப்படி வந்து என்டர் ஆகுது அப்படிங்கிறது அக்யூமுலேஷன். இன் பயோ அக்யூமுலேஷன் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பொல்யூட்டன் ஃப்ரம் என்விரான்மெண்ட் டு த ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் இந்த ஃபுட் செயின். ஸோ என்விரான்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்கானிசம் ஃபுட் செயினுக்கு வந்து இப்போ பிளான்ஸ்லேருந்து அடுத்து வந்து கிராஸ் ஹாப்பருக்கு வந்து எப்படி போகுது, அதான் வந்து பயோ அக்யூமுலேஷன். பயோ மேக்னிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி ஒரு ட்ராஃபிக் லெவலில் இன்னொரு ட்ராஃபிக் லெவல் போய் வந்து கன்சியூம் ஆகி ஹையர் ட்ராஃபிக் லெவல் வரைக்கும் போகிறது தான் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ பயோ மேக்னிஃபிகேஷனில் பாருங்கள், biomagnification refers to the tendency of pollutants to concentrate as they move from one trophic level to the next. So thus in biomagnification there is an increase in concentration of pollutant from one link in a food chain to another. So ஒரு லிங்க்ல இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் லிங்க் போகும், நெக்ஸ்ட் லிங்க் வந்து ஃபுட் செயினில் போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து biomagnification. So in order for biomagnification to occur the pollutant must be, ஸோ pollutant வந்து லாங் லிவ்ட் பொல்யூட்டண்ட்டாக இருக்கணும், மூவபிளாக இருக்கணும், ஃபேட்டில் நல்லா சால்யூபிளாக இருக்கணும், ஃபேட்ஸில் பயாலஜிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். ஸோ இந்த பொல்யூட்டன்ட் வந்து ஷார்ட் லிவ்டாக இருந்தால் இந்த வேலைகள்லாம் அதனால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் அ ட்ரெடிஷன் டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் இந்த ஃபேட்டி டிஷ்யூஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் ஃபிஷ். ஸோ ஃபிஷ்ஷோட ஃபேட்டி டிஷ்யூஸில் எவ்வளோ பொல்யூட்டன்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணுவாங்க. இன் மேமல்ஸ் வி ஆஃபன் டெஸ்ட் த மில்க் ப்ரொடியூஸ் பை ஃபீமேல்ஸ். ஃபீமேல்ஸில் இருக்கிற மில்க்கை வச்சு தான் நம்மள்ட்ட எவ்வளோ பொல்யூட்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. சின்ஸ் த மில்க் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃபேட் இன் இட் அண்ட் இட் இஸ் ஆஃபன் மோர் சசெப்டிபிள் டு டேமேஜ் ஃப்ரம் டாக்ஸின்ஸ். ஸோ மில்க் வந்து இட் வில் டேமேஜ், டாக்ஸின்ஸ் இருந்தால் டேமேஜ் ஆயிரும். ஸோ if a pollutant is not active biologically it may biomagnify. But we really don't worry about it much since it probably won't cause any problems. For example DDT நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபர்டிலைசர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கோ ப்ராப்ளம்ஸ் வந்து காஸ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பயோட்டிக் இன்டராக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்கானிசம் லிவிங் இன் எர்த் ஆர் இன்டர்லிங்க் டு ஈச் அதர் இன் ஒன் ஆர் தி அதர் வே. ஸோ எர்த்தில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து தே ஆர் இன்டர்லிங்க்டுன்னு உங்களுக்கே தெரியும். த இன்டராக்ஷன் பிட்வீன் த ஆர்கானிசம் இஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் இட்ஸ் சர்வைவல் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஈகோசிஸ்டம் as a whole. இந்த இன்டராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேப்லோ காலமை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து எப்படி இன்டராக்ட் பண்ணுதுங்கிறது தான் வந்து த பயோட்டிக் இன்டராக்ஷன். ஸோ ஒன்று வந்து மியூச்சுவலிசம், கமென்சாலிசம், அமென்சாலிசம், காம்படிஷன், ப்ரிடேஷன், பேராசிட்டிசம் அப்படிங்கிறது தான் வந்து இது ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் நம்மளோட ஸ்டடிபடி சேனலில். ஸோ இங்கே நான் திருப்பியும் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பயோட்டிக் இன்டராக்ஷன். மியூச்சுவலிசம்னா ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது, ரெண்டு பேருக்குமே வந்து அதுலேருந்து ஒரு காமன் காஸ் இருக்கும், ரெண்டு பேருக்குமே அதனால் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாலினேஷன் மியூச்சுவலிசம், த பாலினேட்டர்ஸ் கெட் ஃபுட்
and the plant has pollens transferred from other flowers for cross fertilization reproduction. இப்போ வந்து ஒரு பேர்டு வந்து போயிட்டு அந்த பீஸோ பேர்ட்ஸோ வந்து போய் அந்த ஃப்ளவரில் இருக்கிற நெக்டர் எடுத்து சாப்பிடும். இப்படி சாப்பிடும்போது நிறைய வந்து சீட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து பாலினேட் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் வந்து மாறுறதுக்கு கிராஸ் பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெண்டு ஆர்கானிசம்ஸும் வந்து இதனால் வந்து லைக் பெனிஃபிட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து மியூச்சுவலிசம். நெக்ஸ்ட் கம்மிங் டு கமென்சாலிசம், ஒன் ஸ்பீஷீஸ் பெனிஃபிட்ஸ் த அதர் இஸ் அன்எஃபெக்டட். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ் பெனிஃபிட்டாக இருக்குது, இன்னொரு ஸ்பீஷீஸ் வந்து எதுவுமே அது ப்ராப்ளமே இல்லை, அதுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிள், கவு டங் வந்து ப்ரொவைட்ஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு த பீட்டில்ஸ். த பீட்டில்ஸ் ஹேவ் நோ எஃபெக்ட் ஆன் த கவு. ஸோ கவுக்கு இதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, அன்எஃபெக்டடாக இருக்குது. பட் பீட்டில்ஸ்க்கு வந்து இதனால் ஒரு வாழ்கிற இடம் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் காம்படிஷன், போத் ஸ்பீஷீஸ் ஹார்ம்ட் பை த இன்டராக்ஷன். ஸோ ரெண்டு ஸ்பீஷீஸுமே வந்து ஹார்ம்ஃபுல் ஆகுது இந்த இடத்துல. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் டூ ஸ்பீஷீஸ் ஈட் த சேம் ஃபுட் and there isn't enough for both may have access to less food. ஸோ இதனால் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுது. ஸோ அதனால் ஒரு காம்படிஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரிடேஷன் அண்ட் பேராசிட்டிசம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்பீஷீஸ் பெனிஃபிட்ஸ் த அதர் இஸ் ஹார்ம். ப்ரிடேஷன்னா உங்களுக்கு இது லைன் வந்து டியரை சாப்பிடும்போது ப்ரிடேட் பண்ணுது. ஸோ அதனால் ஒரு ஸ்பீஷீஸ் வந்து நல்லது, இன்னொரு ஸ்பீஷீஸ் வந்து அது கெட்டது, ஹார்ம்ஃபுல். ஸோ ஒன் ஃபிஷ் கில்ஸ் அண்ட் ஈட்ஸ் த பேராசிட்டும் அதே மாதிரி தான், பிளட்டை சக் பண்ணும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது நிறைய டிசீஸை கொடுக்கும். அமென்சாலிசம் அப்படிங்கிறது ஒன் ஸ்பீஷீஸ் ஹார்ம், த அதர் இஸ் அன்அஃபெக்டட். ஸோ கமென்சாலிசமில் ஒன் ஸ்பீஷீஸ் இஸ் பெனிஃபிட்டட், அதர் அன்அஃபெக்டட். அதே மாதிரி அமென்சாலிசம் அதோட ஆப்போசிட், ஒன் ஸ்பீஷீஸ் வந்து ஹார்ம் ஆகுது, பட் அதர் வந்து அன்அஃபெக்டடாக இருக்குது. எக்ஸாம்பிள், லார்ஜ் ட்ரீ ஷேட்ஸ் அ ஸ்மால் பிளான்ட் ரிட்டார்டிங் த க்ரோத் ஆஃப் த ஸ்மால் பிளான்ட். த ஸ்மால் பிளான்ட்ஸ் ஹஸ் நோ எஃபெக்ட் ஆன் த லார்ஜ் ட்ரீ. ஸோ ஒரு லார்ஜ் ட்ரீ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து நிழலில் வந்து ஸ்மால் பிளான்ட்ஸுக்கு கொடுத்து அந்த ஸ்மால் பிளான்ட்டுக்கு வர வேண்டிய சன்லைட்டை தடுத்துருது. ஸோ இந்த லார்ஜ் ட்ரீ வந்து அன்எஃபெக்டடாக இருக்குது, பட் ஸ்மால் பிளான்ட் தான் இதனால் ஹார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூட்ரலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இல்லைங்கிறாங்க, பட் ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, there is no net benefiter or harm to either species. Perhaps in some specific interaction, the cost and benefit experienced by each partner are exactly the same. So there is a sum zero. ஸோ இவங்களும் வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ it is not clear how often this happens in nature. Neutralism is also sometimes described as a relationship between two species inhabiting the same space and using the same resource. So same space யூஸ் பண்ணுறது, சேம் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, but that have no effect on each other. ஸோ each other மேலே ஒரு எஃபெக்டே இல்லை. So in this case, one could argue that there aren't interaction at all. So interaction இல்லைங்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நியூட்ரலிசம் அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்டாக இல்லை, பட் ஃபார் த தியரி ஸ்பேஸ்க்காக இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள். ஸோ பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் வந்து நம்ம இந்த சைக்கிள்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் இதுக்கு. ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கீழே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபீஸ் வந்து ஒரே நேரத்தில் பே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லா சாப்டர்ஸும் வந்து இந்த மாதிரி லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் வந்து நம்ம முடிப்போம். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் கீழே நம்ம டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஸோ தேங்க்யூ.